அத்தை ரொம்ப போர் அடிக்குது அத்தை. என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி தாங்களா அத்தை? அப்படியாம்மா, இன்றைக்கி சாய்ஸ்மா. இன்றைக்கி நீயும் தம்பியும் ஏதாச்சும் ஒரு ஈவினிங் டிஃபன் ரெடி பண்ணுவீங்களாம். நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன். என்ன ரெடி பண்ணுறீங்களோ பார்க்கலாமே. பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள். என்னத்த இருக்குது வீட்டில்? ஃப்ரிட்ஜில் வாழைக்காய் இருக்குமா, உருளைக்கிழங்கு இருக்குது, முட்டை இருக்குது. அதை வச்சு எதனா பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கம்மா. ஓகே அத்தை, நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அத்தை. இருக்கிறத வச்சு நான் என்னால் என்ன ஸ்நாக்ஸ் பண்ண முடியுமோ நானும் மாமாவும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அத்தை. நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கோங்க அத்தை. சரி, ஓகேம்மா. இன்றைக்கி அத்தைக்கும் மாமாவுக்கும் கேக் தான் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். பட் டைம் பத்தலை. அதனால் சரி வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு வாழைக்காய் வச்சு சரி பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா பஜ்ஜி மாவு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் கடைக்கு போயிட்டு பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிற உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் சீவிட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தா 5 முட்டை இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் அதையும் வேக வச்சு தோல் உரித்து அதையும் முட்டை போண்ட மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ண மாவில் எல்லாத்தையும் டிப் பண்ணி எண்ணெய் உள்ளே போட்டாச்சு. எண்ணெய் உள்ளே போட்டோடனே பார்த்தா எல்லாம் கொரோனா போண்டா மாதிரி ஒரு பக்கமாக பிரிஞ்சு ஓடுது. சரி இப்படியே கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அத்தை மாமாவை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக ஓரளவுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக போட்டு கொடுத்தாச்சு எங்கள் அத்தைக்கு. இதுக்கப்புறம் எங்கள் அத்தை ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம போண்டா எப்படி வந்திருக்கு இப்போ பாருங்கள் எங்கள் அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு. என்னம்மா போண்டா பஜ்ஜி போட சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். வாங்க, நம்ம வீட்டை சூப்பராக ஈவினிங் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், முட்டை போண்டா, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, சூடாக டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். டிஃபன் ரெடி ஆயிடுச்சு.